ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா, நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்டு வந்து ஈஸியாக கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காமிச்சிருந்தேன் பாருங்கள். அதே மாதிரி தான் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் ஜாயின்ன்ற ஆப்ஷன் கேட்குங்க. அந்த ஜாயின்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் வந்து நீங்கள் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலையோ மறக்காமல் பிடிச்சிருந்தா ஜாயின் மெம்பர்ஷிப்பில் ஆப்ஷன்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க உங்களுக்கு மெம்பர்ஷிப்பில். ஸோ இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அருமையான 4.25 ஏக்கரு விவசாய இடம் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஃபார்ம்லேண்ட் ப்ளஸ் விவசாய இடங்க. ஒரு நல்ல அருமையான தார் ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குங்க உங்களுக்கு. இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து இன்னும் கொஞ்ச நாளில் ரோடு போட போகிறாங்க, சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரோடோட வித்து அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23 ஃபீட்டுக்கு மேலே வருங்க ரோடு உங்களுக்கு. 24 ஃபீட் ரோடு. அதுவும் பக்கத்துலேயே வித் ஃபார்ம்லேண்டோடு இருக்குது உங்களுக்கு. நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வெல் டெவலப்பான ஃபார்ம்லேண்டை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்லா மரங்கள்லாம் எல்லாம் நல்ல காய்ப்பு உள்ள மரங்க. நீங்களும் இந்த லேண்டை வாங்கிட்ட அப்புறம் விவசாயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்களும் தோப்பு மாதிரி டெவலப் பண்ணணும், பண்ணை நிலமாக டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக இந்த லேண்டை நீங்கள் பண்ணை நிலமாகவும் டெவலப் பண்ணிக்கலாங்க. நம்ம ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ப்ரமோட்டிங் யுவர் லேண்ட், ப்ரமோட்டிங் யுவர் சைட்ஸ், கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம லேண்ட் பையிங் அண்ட் சேலிங் ரெண்டுமே தாங்க பண்ணுறோம். உங்கள் லேண்டை ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு சீக்கிரமாக விற்கணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்து ஒரு பெஸ்ட்டாக பண்ணி தரோங்க. இல்லை கம்மியான பட்ஜெட்டில், லோ பட்ஜெட்டில் நல்ல லேண்டாக வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்து கம்மியான குறைந்த விலையில் நல்ல லேண்டாக வாங்கி தரோங்க. அதேபடியே இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களால் இந்த லேண்டை தனியாக வாங்க முடியலனா கூட நீங்கள் செப்பரேட்டாக 2 பேர் 3 பேராக கூட ஷேர் பண்ணி வாங்கிக்கலாங்க. ஏன் சொல்கிறேன்னா, ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 500 அடி கிட்ட வருங்க உங்களுக்கு. ஒரு நல்ல பெரிய ஃப்ரண்டேஜோட லேண்டு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரே பவுண்ட்ரி தாங்க உங்களுக்கு. லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை. ஒரே பவுண்ட்ரி, ஒரே ஸ்கொயராக தான் இருக்குது உங்களுக்கு. லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 ஏக்கர் 24 சென்ட் இருக்குங்க. 4.25 ஏக்கர் வரும். டோட்டல் ஏரியா பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்டெண்ட் வந்து 4.25 ஏக்கர் இருக்குங்க. சிங்கிள் ஓனரு. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தாங்க உங்களுக்கு. சிங்கிள் ஓனரு, சிங்கிள் சிக்னேச்சரு. நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியுங்க. லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, டோட்டலாக எவ்வளோ ஏரியா இருக்குது, பஸ் போர் ரூட்டில் இருக்கா, சிங்கிள் ஓனரா, தார் ரோடு ஃப்ரண்டேஜ் எவ்வளோ இருக்குது, கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்கா, எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோலேயே கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஏன்னா சில பேர் வீடியோ பார்க்காம ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் பார்த்துட்டு டப்புன்னு ஃபோன் பண்ணிடுறாங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும், நான் ஃபுல்லாக பாருங்கன்னு கூட சொல்லலை, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பார்க்க முடியுமோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த வீடியோலேயே கிளியர் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுவாங்க. ஸோ ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. ஃபுல்லாக வந்து நெல் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு நீர்வளமான லேண்டுங்க. இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனி டைம் தண்ணி இருக்குங்க. நல்ல ஒரு நீர்வளமான பூமி. 3 போகம் நீங்கள் பயிர் வைக்கலாங்க. இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா முப்போகம் நீங்கள் பயிர் வைக்கலாம். 3 போகம் வந்து நல்ல ஒரு பயிர் வைக்கிற மாதிரி நிலம் உங்களுக்கு. இல்லை ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த லேண்டு வந்து கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து வரீங்கன்னா இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 1 1/4 மணி நேரத்துலேயே நீங்கள் தாம்பரத்துலேருந்து ரீச் ஆகிடலாங்க. செங்கல்பேட்டுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 45 மினிட்ஸில், 3/4 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 45 நிமிஷத்தில் நீங்கள் செங்கல்பேட்டிலேருந்து இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. மேல்மருவத்தூருக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நிமிஷத்தில், 20 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லேண்டுக்கு வந்து மேல்மருவத்தூர்லேருந்து ரீச் ஆகிடலாங்க. நீங்கள்
நீங்கள் வரக்கூடிய எல்லா பைபாஸும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ரோடு 4 வே பைபாஸாக போட்டாங்க உங்களுக்கு. ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த லேண்டுக்கு நீங்கள் சென்னையிலேருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிடலாங்க. ஸோ கிளியர் டாக்குமெண்ட்டு, சிங்கிள் ஓனரோட இருக்குது. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்டயே சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாம். எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க. இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஓனர்கிட்ட தான் சேல்ஸில் இருக்குது. அதுவும் கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குங்க. எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டில், கிளியர் ஓனரோடு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நேரடியாக வந்து பாருங்கள். சைட்டு யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான லேண்டு தான். அதுவும் லோ பட்ஜெட்டில் சேல்ஸுக்கு வந்திருக்கு. மார்க்கெட் ப்ரைஸோடு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேல் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து அமௌண்ட் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக தேவை. அர்ஜென்ட் சேலுங்க. அவசர விற்பனை, அர்ஜென்ட் சேலுனால பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் சேல் பண்ணுறாங்க, கம்மியாக தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த லேண்டுக்கும் பஸ் போர் ரூட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 600 மீட்டர் தாங்க வரும். 600 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் போர் ரூட் இருக்குங்க. ஒரு 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் போர் ரூட்டு உங்களுக்கு. வில்லேஜுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர் தாங்க வரும். இந்த லேண்ட்லேருந்து பார்த்தாலே உங்களுக்கு வீடுங்க எல்லாமே தெரியுங்க. அதையும் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ இந்த ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்லேயே இந்த லேண்ட்லேருந்து 300 மீட்டர்லேயே வில்லேஜ் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த லேண்டில் வீடு கட்டிட்டு கூட ஸ்டே பண்ணலாங்க. தனியாக நீங்கள் வீடு கட்டிட்டு நீங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு இல்லை ஃபார்ம் லேண்டாக டெவலப் பண்ணி தோப்பாக வந்து டெவலப் பண்ணி எல்லாம் பண்ணலாங்க. இந்த லேண்டுக்கும் ஸ்டேட் பைபாஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க வரும். 2 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பைபாஸ் இருக்குங்க. NH, GST, நூறடி பைபாஸ்க்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 கிலோமீட்டர் தாங்க வரும். 16 கிலோமீட்டர், 16 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா NH, GST, நூறடி பைபாஸ் இருக்குங்க. ஒரு கிணறு, ஃப்ரீ EB சர்வீஸ் இருக்குங்க. ஃபுல்லாக வந்து பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்காக பைப்லைன் கனெக்ஷன் போட்டு தான் ஜஸ்ட்டு நீங்கள் வால்வை திறந்தாலே போதும், அந்த தண்ணியிலேருந்து தண்ணி வந்துடுங்க. அந்த பைப்லேருந்து தண்ணி வந்துடும் உங்களுக்கு. ஸோ சூப்பரான லேண்டுங்க. காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த நெல் போட்டிருக்க பவுண்ட்ரி ஃபுல்லாமே நம்மளுக்கு தாங்க வரும். ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 அடி தாராளமாக வருங்க. ஸோ இந்த லேண்டுக்கான ரோடு ஃப்ரண்டேஜ், தார் ரோடு ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 500 அடிக்கு மேலே தான் இருக்குமே தவிர அது கம்மியாக இருக்காதுங்க. 500 ஃபீட்டுக்கு மேலே ஃப்ரண்டேஜ் இருக்குது. சூப்பரான லேண்டு. அதுவும் 2 சைடு ரோடு இருக்குங்க, ஒரு பக்கம் இல்லை. இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடு ரோட் டச் இருக்குது. கார்னர் பீஸ் உங்களுக்கு. நம்ம லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 தென்னை மரம் இருக்குங்க. அதே மாதிரியே நீங்கள் வந்து மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான மண். ஆர்கானிக் பயிர் தான் இதில் பண்ணுவாங்க. எந்த ஒரு கெமிக்கலும் போட மாட்டாங்க. இயற்கை முறை விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மண்ணும் நல்ல வளமான மண்ணுங்க. நல்ல நீரும் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வளமும் நல்லா சூப்பராக இருக்கும். ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 23,000 சொல்கிறாங்க. லேண்டு வந்து கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பேட் டிஸ்ட்ரிக், மதுராந்தகம் தாலுக்கா, மேல்மருவத்தூர் நியர்பையில் தாங்க இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேல்மருவத்தூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 15 to 20 நிமிஷத்தில் அந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. ஸோ இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து நீங்கள் வாங்குகிற அமௌண்ட்லேருந்து ஒரு 5 லட்சம் 10 லட்சம் அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் ஒரு 50 லட்சத்து இடம் வாங்குறீங்கன்னா, பட் ஆனால் உங்ககிட்ட வந்து ஒரு 40 லட்சம் தான் கையில் அமௌண்ட் இருக்குது, மீதி 10 லட்சம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆனால் லேண்டு வந்து நல்லாயிருக்கும். அந்த 10 லட்சம் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஷார்ட்டேஜாக இருக்கிறதுனால வாங்க முடியாமல் போயிருக்கும். ஸோ அதேபடியே இந்த லேண்டு ப்ரைஸில் இருந்து என்கிட்ட அவ்வளோ ப்ரைஸ் இல்லை ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு 5 லட்சம் 10 லட்சம் மேக்ஸிமம் 10 லட்சம் வரைக்கும் கம்மியாக இருக்குது, எனக்கு டைம் தந்தீங்கன்னா நான் மீதி அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணிவிடுவேன், ஒரு 2 மாதம் 3 மாதம் டைம் தாங்க மீதி அமௌண்ட் கட்டிடுறேன்னு சொன்னீங்கன்னா அது மாதிரி ஆப்ஷனும் இந்த லேண்டில் வந்து ஓனர் வந்து தந்திருக்காருங்க. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக நேரடியாக சைட் விசிட் வந்து பாருங்கள். அதுக்கு நீங்கள் எதுவும் இன்ட்ரெஸ்ட் தரப்போகிறதில்ல. ஒரு 2 மாதம் 3 மாதம் நீங்கள் டைம் எடுத்து தரீங்க பார்த்தீங்களா, அந்த 3 மாதம் டைமுக்கு நீங்கள் அமௌண்ட்டுக்கு அப்போ 8 லட்சமோ 10 லட்சமோ எவ்வளோ குறையுதோ அதுக்கு நீங்கள் எதுவும் இன்ட்ரெஸ்ட் தர வேணாம். ஜஸ்ட் நீங்கள் டைம் எடுத்து கூட தரலாங்க. இந்த லேண்டோட டோட்டல் ஒரு சென்ட்டு பார்த்தீங்கன்னா 23,000 சொல்கிறாங்க. ஒரு ஏக்கர் வந்து 23 lakhs சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. எவ்வளோ என்னால் பேசி உங்களுக்கு கம்மி பண்ணி நேஷனல் பண்ணி வாங்கி தர முடியுமோ நான் கம்மி பண்ணி வாங்கி தரேங்க. 20,000 என்னான்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான். நீங்கள் வந்து 20,000க்கு தான் என்கிட்ட கையில் அமௌண்ட் இருக்குது, மீதி அமௌண்ட்டுக்கு வந்து எனக்கு வந்து டைம் வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்காக பேசி டைம் வாங்கி தரேங்க. அந்த 23,000க்கும் 20க்கும் டிஃப்ரெண்ட் இப்போ நான் உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து
வந்து நேரடியாக சைட் வந்து பாருங்கள். ஒரு சென்ட் வந்து 23,000, ஒரு ஏக்கர் வந்து 23 லேக்ஸ் சொல்கிறாங்க. இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட வேறு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபோனில் பேசிக்கலாங்க. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணி விடுங்க. சூப்பரான லேண்டு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை பண்ணை நிலம், ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணலாம் சூப்பராக வைக்கலாங்க. ஒரு கோழி பண்ணை, மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணலாம் நல்லா அருமையாக வைக்கலாம். ஸோ லேண்டோட ப்ரைஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 23,000 ஒரு சென்ட், ஒரு ஏக்கர் வந்து 23 லட்ச ரூபா வருங்க. ஃபைனலாக ஒரு 22 அது மாதிரி